ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போது அமெரிக்கா மெக்சிகன் ஏரி கரையோரம் இருக்கிற ஃபீல்டு மியூசியத்துக்கு போக போகிறோம். இது 2வது வீடியோ. முதல் வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல் வீடியோவையும் பார்த்து ரசிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பெரிய பறவை நம்மளை சந்தோஷமாக வரவேற்குது பாருங்க. எவ்வளவு அழகா இவரை பதப்படுத்தி நிற்க வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இது அமெரிக்க காளை எவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு பாருங்க. குட்டி டைனோசரோட எலும்பு, தாடை எலும்புகளை எல்லாம் இங்கே நம்ம பார்க்குறோம். மலைப்பாம்பையும் மயிலையும் பதப்படுத்தி பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க. வரிக்குதிரை, காட்டு ஆடு, குரங்கு எல்லாமே உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோன்னா எகிப்து நாட்டுக்குள்ள போகலாங்க. பல வருடங்களுக்கு முன்னால அவங்க பயன்படுத்தின பாத்திரங்கள், ஜாடிகள், தட்டுகள் அப்படின்னு காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் உயிரோட இல்லைங்க, இவங்க மம்மிகள். இவங்க இறந்த பிறகு அவங்க உடம்பை சுற்றி ஒரு விதமான ஆடை, அது மேலே எவ்வளவு அழகா ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சித்திர வடிவத்தை ஆங்கிலத்தில் ஹைரோகிளிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடி அந்த இறந்த உடம்பை இப்படி சுற்றி மரப்பெட்டியில வைப்பாங்க. எவ்வளவு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி உடம்பை பதப்படுத்தி வைக்கிறாங்க. இது என்னங்க குளியல் தொட்டி? இதுக்குள்ளதான் அந்த பதப்படுத்தப்பட்ட உடலை வச்சு புதைப்பாங்க. இப்படி புதைக்கப்பட்டு பல 100 வருடங்கள் கழிச்சு எடுக்கப்பட்ட உடல் எப்படி சிதையாம இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, எவ்வளவு நேரம்தான் எகிப்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறது? கொஞ்சம் வெளியில் போய் ஆப்பிரிக்க நாட்டு மக்களை எவ்வளவு தத்ரூபமாக வரைஞ்சி வச்சிருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, இவங்க கூட மாடிக்கு போய் பார்க்கலாம். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய மியூசியங்க இது!
இது எந்த விலங்கோட வாயின்னு தெரியலையே. ரொம்ப பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. பயமாக இருக்குல்ல? ஆனால் உதயம்ராம் சார் மட்டும் பயப்படாமல் உள்ளே போய் நின்று போஸ் கொடுக்குறாரே. உலோகத்தாலான உருவங்கள் எவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு பாருங்க. இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் வேணுங்க. அடுத்த முறை நீங்கள் போகும்போது நானும் உங்கள் கூட வரேன். சரியா? டாடா, பை பாய்.